நம்முடைய அருள்மிகு சமய அறக்கட்டளை சார்பாக ஒவ்வொரு அமாவாசை பொழுதிலும் நம்ம அன்னதானம் பண்ணி கொண்டு வருகிறோம். ஒரு 500 பேர் ஏழைகளுக்கு. இது சென்னை விருகம்பாக்கம் நம்முடைய சொன்னாமை நகர் நம்ம அருள்மிகு சமய அறக்கட்டளை அலுவலகத்தினுடைய வாசலில் வச்சு இந்த அன்னதானமானது ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. அதற்கு அறக்கட்டளை ஆரம்பிப்பதற்கு முன்பாக கூட அடியேன் 16-17 வருஷங்களாக அன்னதானத்தை மாதம் அமாவாசைன்னு செய்து கொண்டு வருகிறேன். எதற்கு அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதுவும் இந்த வருடம் இந்த வைகாசி மாதம் ரொம்ப முக்கியமான மாதங்கள்ல இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷமான அமாவாசை. அது ஏன்னு சொன்னால், இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல இந்த சூரியன் சந்திரன் 2 பேரும் சம்யோஜிதமாவான். இந்த கிருத்திகை தான் சூரியனுக்கு ஆத்மகாரகன்னு பேரு. அப்போ இந்த மனோகாரகன் சரீரகாரகன் சந்திரனும் அந்த ஆத்மகாரகனான சூரியனுடைய நட்சத்திரம் தான் கிருத்திகை உத்திராடம். அந்த நட்சத்திரத்துல 2 பேரும் சம்யோஜிதமாகக்கூடிய இது ரிஷபத்துல இந்த சம்யோஜிதமாவா ரிஷபராசியில. அதான் வைகாசி மாதம். அப்போ சம்யோஜிதம் போது அந்த ஆத்மகாரகனும் மனோகாரகனும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய அந்த இருக்கும் பொழுது அன்றைக்கு அந்த கிருத்திகை நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆத்மகாரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது, வேதத்துல நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரம் கேட்டால் ஜோதிட சாஸ்திரத்துல அஸ்வினின்னு சொல்லுவோம். நம்ம வேதத்துல முதல் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் தான். அந்த ஆத்மகாரங்களை தான் முதல்நிலைப்படுத்தி வேதம் முதல் நட்சத்திரமா கிருத்திகா நட்சத்திரத்தை சொல்லியிருக்கு. அப்போ அந்த நட்சத்திரத்தை கிருத்திகை நட்சத்திரத்துல ஒன்று சேர்ந்து இந்த அமாவாசை வருகின்ற பொழுது அன்றைய தினம் செய்யக்கூடிய அமாவாசைக்கு அன்னதானத்திற்கு மிகுந்த ஒரு ஆத்ம பலத்தையும், முன்னோர்களுடைய சூரியனுக்கு பித்திருக்காரன் இல்லையா, சந்திரனுக்கு மாத்திருக்காரன் இல்லையா, அப்ப அப்பாவளி முன்னோர்களும் அம்மாவளி முன்னோர்களுடைய ஆசி அன்னைக்கு பரிபூர்ணமா அவளுக்கு கிடைக்கும். எனவே இந்த வைகாசி மாச அமாவாசை அந்த கிருத்திகை நட்சத்திரத்துல வேதம் சொல்லப்பட்ட இந்த கிருத்திகா நட்சத்திரம் மன்ற பாராயணம்னே உண்டு. அதனால கிருத்திகை நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா சொல்லப்பட்டிருக்கிறதுனால அன்றைய தினம் அந்த கிருத்திகை நட்சத்திரத்துல சூரிய சந்திரன் சேர்ந்திருந்து செய்யக்கூடிய அன்னதானம் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. எப்பேற்பட்ட பொதுசாபங்கள் பொதுதோஷங்கள் அனைத்தும் போய்விடும். அது மட்டும் இல்லாமல் அடியன் இந்த வருடம் 7 அமாவாசை பொழுதில் சென்னை படப்பை ஓரகடத்துக்கு அருகில் உள்ள எழுச்சூர்ல வச்சு அமாவாசை பிரத்திங்கர யாகமானது 7 அமாவாசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கேயும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கும். யாகத்தை முன்னிட்டு ஒரு யாகம் நடக்கின்ற பொழுது அதை முன்னிட்டு செய்யக்கூடிய அன்னதானத்திற்கும் பலன் அதிகம். எனவே இந்த 2 அன்னதானங்களுக்கும் தாங்கள் நன்கொடை அளிக்க அடியேன் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய அறக்கட்டளை நம்பருக்கு போயிட்டு இருக்கு. அந்த அறக்கட்டளைக்கு தொடர்பு கொண்டு தாங்கள் கூகுள் பே மூலமாக இந்த அன்னதானத்தை செலுத்தலாம் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.